ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது 7 டேஸில் ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அரிசி ஊறின தண்ணியை தாங்க பயன்படுத்த போகிறோம். இந்த தண்ணியில் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது நம்மளோட தலைமுடியை ரீஜெனரேட் பண்ணி கொடுக்குங்க, அதாவது நியூ பேபி ஹேர் வளர வைக்கும். அண்ட் இதில் இருக்கிற இனோசிட்டால் அப்படிங்கிற ஒரு சத்து நம்மளோட முடியை வேர் தண்டுலேருந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு முடி உடஞ்சி விழும், அதையும் இந்த ரைஸ் வாட்டர் சரி செய்யுங்க. இதில் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ இந்த ரைஸ் வாட்டரை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி, ரேசன் அரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இப்போது இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த களைஞ்ச தண்ணீர் நமக்கு தேவைப்படாது, ஸோ இதை நம்ம கீழே கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 5 அல்லது 6 மடங்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது தாங்க சரியான மெஷர்மெண்ட். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அரிசியோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்காதுங்க. இப்போது இந்த ரைஸை நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காம இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. மறுநாள் இந்த ரைஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசி நல்லா ஊறி போய் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகி வந்திருக்குங்க, அதாவது நல்லா நொதிச்சு போய் வந்திருக்கும். இப்போ இந்த அரிசியை ஒன் டைம் நம்ம கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் 2 or 3 டேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 7 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் டெய்லி நார்மலாக உங்களோட ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இந்த ரைஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. இல்லை நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறமா கூட நீங்கள் உங்களோட ஹேரில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதுவே காஞ்சிடுங்க. அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணினா போதும், ரொம்ப சதன்னு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். இப்போ இந்த ரைஸ் வாட்டரை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக படுற மாதிரி ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. மெயினாக நம்மளோட முடியில் வேரில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளோட தலைமுடி வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வளரும். உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கணுங்க. இப்படி அடிமுடி வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட அடிமுடியில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர விடாமல் அந்த ரைஸ் வாட்டரை தடுக்குங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜென்ரலாக நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இப்படி 7 நாளும் நீங்கள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடி வளரதை நீங்களே வாட்ச் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.